ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாமா? மீன் தான் 1/2 கிலோ வாங்கினேன். கழுவி குழம்புக்கு தனியாக, பொரிக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் எடுத்து வச்சுட்டு மிளகு எல்லாம் அரைச்சி கூட்டி வைக்கிறதுக்கு முதல்ல மண்சட்டியில் மீன், அப்புறம் மிளகா, தக்காளி, மசாலா அரைச்சி வச்சது எல்லாத்தையுமே போட்டு பாருங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டேன். அப்புறமாட்டு புளி ஊற வச்சுருந்தேன், அதையும் அந்தளவுக்கு அரைச்சி அதை கூட போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா உப்பெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணிட்டேன். ஏன் இப்படி வரசுதாவை, அதாவது புளியை கரைச்சி ஊற்றின பிறகு நல்லா இருந்து கிண்டிகிட்டு இருந்தேன். ஏன் இப்படி வரசுதாவை அப்படின்னு நினைக்காதுங்க. எல்லாம் மசாலாலாம் கிண்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் உப்பு போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி அந்தெல்லாம் அடுப்பில் வச்சுட்டேன். அப்புறம் நல்லா கமகமான்னு கொதிச்சிச்சு. அப்புறம் மஞ்சள் பொடி போட மறந்துட்டேன். அதனால் 2வது மஞ்சள் பொடியும் போட்டு அப்புறம் அதோட இந்த ரோலிங் இதெல்லாம் அடுக்கி வச்சிட்டேன். அவ்வளோதான். அப்புறம் பார்த்திங்களா, நல்லா கொதிக்க வச்சாச்சு. மீன்லாம் உடையாது மக்களே. எங்கள் ஊர்லலாம் நாங்கள் அப்படி தான் மீன் எல்லாமே சேர்த்து ஊற்றி வைக்கும்போது அப்படியே போட்டுருவோம். அப்புறம் நம்ம இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்த்துடலாமா? சோறு, அப்புறமாட்டு மீன் குழம்பு தான், அப்புறம் மீன் பொரியல், நல்லா மாங்காய்லாம் போட்டு செம்மையாக வச்சுருந்தேன். நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமாட்டு மீன் ஃப்ரை, அவ்வளோதான். அப்புறம் அப்படி பேக் பண்ணிவிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் வீடியோவில். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்னென்ன லன்ச் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, டேக் கேர், பாய், லவ் யூ ஆல்.